தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? ரெடி ஆகிட்டீங்களா? எஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் கதை கேட்க போகிறோம். நிகழ்ச்சிக்காக நானும் கதை சொல்கிறதுக்காக உங்களுக்காக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியாக வந்து உட்காந்துட்டேன். சரி குட்டீஸ், நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடி இருப்பீங்க தானே? உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, அவங்க கொண்டாடினாங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடினாங்களா? இன்னும் யாரெல்லாம் கொண்டாடினாங்க? நீங்களே கொண்டாடினீங்களா? சரி, யார் கொண்டாடி இருந்தாலும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாக, பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதர் குட்டீஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு படிக்க வேண்டியதெல்லாம் சரியான நேரத்தில் படிச்சுட்டு அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். ஓகே குட்டீஸ்? அப்போ தான் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பிடிக்கும், உங்களை இன்னும் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போது நான் கதைக்குள்ளே போக போகிறேன். என்ன பார்த்தோம்? நம்ம ராமாயணத்தில் பக்தி கதைகளில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கிஷ்கிந்தா காண்டம் முடிச்சாச்சு. கிஷ்கிந்தா காண்டம் முழுக்கவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மங்கீஸோட கிங்டம். அங்கே தான் சுக்ரீவனை மீட் பண்ணி, சுக்ரீவன் ஆர்மி எல்லாம் பிரித்து வச்சு டீம்ஸ் எல்லாம் உருவாக்குறாரு இல்லையா? அந்த 4 டீம் ரெடி பண்ணுறாரு. அதில் ஒரு டீம் சவுத் சைடு வராங்க, தெற்கு பகுதிக்காக வராங்க. அங்கதன் தான் டீம் லீடராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், ஜாம்பவான், இப்படி எல்லாரும் இருக்காங்க அந்த டீமில். சம்பாதி அப்படிங்கிற ஒரு கழுகு பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஜடாயுவோட அண்ணன். அந்த சம்பாதி தான் ஒரு க்ளூ கொடுக்குது. இங்கே தான் 100 யோஜனை தூரம் தாண்டினதும் அங்கே கடல் இருக்குது. கடலை தாண்டின உடனே அடுத்தது ஒரு தீவு வரும். அந்த தீவில் இருக்கக்கூடிய அரண்மனையில் இந்த ராவணன் இருக்கான். அங்கே தான் சீதையும் இருக்கிறார், என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சம்பாதி சொல்லிச்சு இல்லையா? க்ளூ கொடுத்துச்சு இல்லையா? இப்போது அதை கேட்டதும் யார் தாவறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது ஜாம்பவான் தான் அங்கே ரொம்ப சீனியர், கரடிகளின் தலைவர். அவர் கரடினாக்க தெரியும் இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? பேர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதோட தலைவர் தான் இந்த ஜாம்பவான். அவர் தான் சீனியர் மோஸ்ட். அவர் தான் ரொம்ப வயசானவர். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் ரொம்ப நாளாக இருக்கார். அதனால அவர் தான் ஆஞ்சநேயரோட கதையை சொல்கிறார். ஆஞ்சநேயரோட அம்மா யார், எப்படி ஆஞ்சநேயர் பிறந்தார், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரோட சக்தி என்ன, பராக்கிரமம் என்ன, ஏன் அதை அவர் மறந்துட்டாரு, இப்படி எல்லாத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு ஜாம்பவான். ஞாபகப்படுத்திட்டு ஸ்ரீராமரது காரியமாக சீதையை தேடுவதற்கு, சீதையை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஆஞ்சநேயா உன்னால் மட்டும்தான் முடியும். ஆகையினால நீ தான் இந்த வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுது? ஆஞ்சநேயர் ரெடி ஆகிறாரு. எப்படி ரெடி ஆகிறாரு? தன்னோட உடம்பை பெருசாக ஆக்கிக்கிறாராம். நார்மலாக நிற்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப, அதாவது 100 யோஜனை தூரத்துக்கு தான் வளர்றாராம். பெரிய ஆளாக ஆகிடுறாரு. அப்படியே மேலே அப்படியே க்ரோ ஆகிட்டே போயிட்டு இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வோம்? இப்போ ஃப்ளைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஃப்ளைட்ஸ் மேலே பறக்குதில்ல? அந்த ஃப்ளைட் பறக்கும்பொழுது டக்குன்னு இருந்த இடத்துலருந்தே போகாது இல்லையா? முதல்ல அது என்ன பண்ணும்? ரன்வேயில் போயிட்டு முதல்ல கொஞ்சம் தூரம் போகும். கொஞ்சமாக தான் ஹைட்டுக்கு போயிட்டு மேலே பறக்கும் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஆஞ்சநேயர் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்பொழுது அப்படியே பறக்க முடியாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் மகேந்திரகிரி அப்படிங்கிற மலை இருக்குது. இவங்க இருக்கிறது எல்லாமே அந்த பகுதி தான். பக்கத்துலேயே கடல் இருக்குது. அந்த கடல்லேருந்து அந்த மகேந்திரகிரி அப்படிங்கிற மலைக்கு வராரு. அப்போ கூட இருக்கக்கூடிய ஜாம்பவான், அங்கதன், இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அனுமாரே, நீங்கள் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நாங்கள் தூங்கவே மாட்டோம். நாங்கள் எல்லாரும் முழிச்சிட்டு ஒத்த காலில் நின்று உங்களுக்காக காத்திருப்போம் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாராம். நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டில் ஒத்த காலில் நின்று சாதிச்சுக்கிறாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அது ராமாயணத்திலேயே நம்ம பார்க்கலாம். ஜாம்பவான் சொல்கிறாராம், நீங்கள் திரும்பி நல்லபடியாக நீங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் நாங்கள் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ஒத்த காலில் உங்களுக்காக காத்து கொண்டு நிற்போம் அப்படின்னு ஜாம்பவான் சொல்கிறாராம். இப்போ ஆஞ்சநேயருக்கு எப்படி இருக்கும்? டானிக் குடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா?
ரொம்ப ஒரு மனசு தைரியம் உறுதி எல்லாமே ஆஞ்சநேயருக்கு அதிகமாக உண்டாம். அதனால அவரும் ரொம்ப சந்தோஷமாக அப்படி ரெடி ஆகிடுறாரு. ரெடி ஆகி எங்கே போகிறாரு? மகேந்திரகிரிக்கு போகிறாரு. மகேந்திரகிரிக்கு மேலே போய் அது ஒரு உச்சி சிகரம் இருக்கு இல்லையா, ஹைட்டான பிளேஸ்லேருந்து தானே ஜம்ப் பண்ணுவாங்க, அப்போ தானே டக்குன்னு பறக்க முடியும். அதுக்காக மேலே போய் நிற்கிறாரு. நின்ன உடனே சுந்தரகாண்டம் ஆரம்பமாகுது. சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க சுந்தரனாகிய ஹனுமாரது பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய ஒரு காண்டம், ஒரு பிரிவு. ஹனுமார் எப்படி இதை அச்சீவ் பண்ணாரு, ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை ஸ்ரீராமரிடம் எப்படி சேர்த்து வைத்தார் அப்படிங்கிறது இந்த சுந்தரகாண்டத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இது இறைவனது அவதாரம். பகவான் நமக்காகவே மனிதராக கீழே பூமியில் நம்மை போலவே ஒருவராக பிறந்து எப்படி நம்ம வாழணும், என்னவெல்லாம் செய்யணும், எப்படி தர்மத்துக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது கெட்ட சக்திகளை துஷ்டர்களை அழிப்பதற்காக நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக பகவானே அவதாரம் செய்தார். அந்த அவதாரம் தான் ராம அவதாரம். அதனால தான் நம்மளுக்கு ஸ்ரீராமரை ரொம்ப பிடிக்குது. அவர் ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப அழகாக இருப்பார். பரந்த தோள்கள், விரிந்த கண்களுடன், ரொம்ப அழகான முகத்துடன், ரொம்ப ரொம்ப கருணாமூர்த்தி. அவர் எல்லாருக்கும் கருணையோடு இருப்பார். பிராணிகள்கிட்ட கூட அன்பாக இருப்பார். இப்படி ஆனால் பகைவர்களுக்கு மட்டும் அவர் யமனாக இருப்பார். அதாவது தவறு செய்பவர்களுக்கு மட்டும் கரெக்டாக தண்டனை கொடுத்துருவார். யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் ஆனால் மன்னிப்பு கேட்டு சரணாகதி பண்ணி கொண்டோம்னாக்க, நான் செய்தது தவறு தான், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, அப்படி ரட்சிக்கணும் அப்படின்னு அவரிடம் அடைக்கலமாக புகுந்து கொண்டு சரணாகதி செய்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அபயமளித்து நம்மை காப்பார் ஸ்ரீராமர். இந்த ஸ்ரீராமரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க சீதாதேவி. தெரியும் இல்லையா, நமக்கு ஞாபகம் வந்துருச்சு இல்லையா குட்டீஸ்? உங்களுக்கு ஆரண்ய காண்டத்தில் பார்த்தோம் இல்லையா, காட்டில் இருக்கும்போது சீதாதேவியை யார் தூக்கி கொண்டு போறா? எஸ், ராவணன் கடத்தி கொண்டு போயிடுறாரு இல்லையா, கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா இல்லையா. இப்போ கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? அசோகவனத்தில் போய் சீதை இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆரண்ய காண்டத்திலே பார்த்தோம். சீதையை பற்றி கிஷ்கிந்தா காண்டத்தில் எதுவுமே சொல்லலை. அவங்க எங்கே இருக்காங்க? அசோகவனத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்திரன் கொண்டு ஒரு ஹவிஸை கொடுத்துட்டு போனார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அவங்க அழுது கொண்டே சாப்பிட மாட்டேன்னு இருக்காங்க. அப்போ பிரம்மா சொல்லி இந்திரன் ஒரு ஹவிஸ், ஒரு புனிதமான ஒரு உணவுப் பொருளை கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்து இதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை சீதாதேவி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசியும் இல்லை, தூக்கமும் இல்லை. அதாவது பிரச்சனையே இல்லை, அந்த பசி தூக்கம்ங்கிற கவலையே இல்லாமல் இருக்காங்க. குளிக்கலை, எதுவுமே பண்ணலை. அவங்க ஒரு மரத்துக்கின் கீழே அமர்ந்திருக்காங்க. எங்கே இருக்காங்க? அசோகவனத்தில் இருக்காங்க. ராவணன் முதல்ல கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சிருந்தாரு? அந்த புறத்தில் கொண்டு போய் வச்சா. தன்னுடைய அரண்மனையை முழுக்க சுற்றி 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 காமிச்சான். பாத்தியா என்னோட அரண்மனை எப்படி இருக்கு பத்தியா, எத்தனை பேர் இருக்காங்க பத்தியா எனக்கு வேலை செய்யறதுக்கு, இது எல்லாம் உனக்கு தான், நானே உன்னுடைய காலடியில் இருக்கேன், இது எல்லாத்தையும் ஏற்றுக்கோ, என்னையும் உன்னுடைய கணவராக ஏற்றுக்கோ. இவ்வளோ தூரம் தாண்டி எப்படி உன்னுடைய புருஷன் வரப்போறான்? அவன் ஒரு வனவாசியாக இருக்கிறான். அவனிடம் ஆயுதங்களும் இல்லை, அவனிடம் படைபலமும் இல்லை, அவனிடம் எதுவுமே இல்லை. அவன் எவ்விதமாக அங்கிருந்து இவ்வளோ தூரம் தாண்டி உன்னை காப்பாற்றி கொண்டு போக முடியும்? யாராலும் இந்த பக்கம் வரவே முடியாது. சகலவிதமான கிரகங்களும், சகலவிதமான தேவர்களும், சகலவிதமான சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை லோகத்தில் இருப்பவர்களும் எனக்கு பயந்து கட்டுப்பட்டு வாழ்ந்து வருகிறார்கள். ஆகையினால உன்னால என்னை மீறி இங்கிருந்து செல்வது என்பது முடியாது. நீ என்னை ஏற்றுக்கொள்வது மட்டுமே உனக்கு சிறந்த வழியாகும் அப்படின்னு ராவணன் மிரட்டும் போது சீதாதேவி என்ன பண்ணாங்க? ஞாபகம் இருக்கா குட்டீஸ் உங்களுக்கு? ஒரு புல்லை எடுத்து வைத்துக்கொண்டு பேசினாங்க இல்லையா? மூடனே, மூர்கனே, உனக்கு என்னுடைய கணவரது பராக்கிரமம் தெரியாது. இந்திரனை விட சிறந்தவர் என்னுடைய கணவர் பகைவர்களை ஒருபொழுதும் விட்டு வைக்க மாட்டார். அவர் இருக்கும் பொழுது உன்னால் என்னை கொண்டு வந்திருக்கவே முடியாது. அவர் இல்லாத சமயத்தில் தான் என்னை தூக்கி கொண்டு வந்தாய், கடத்தி கொண்டு வந்தாய். அவர் இருந்திருந்தால் உன்னால் பேசக்கூட முடியாது. இந்த சமயத்தில் நீ உயிரோடே இருக்க மாட்ட. என்ன தைரியத்தில் நீ என்னை நீ கொண்டு வந்து வச்சுட்டு நீ என்னை கணவராக ஏற்றுக்கொள் என்று பேசுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. லென்த்தியாக சீதாதேவி பேசுகிறாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகத்துக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ கஷ்டப்பட்டு சீதாதேவி எங்கே இருக்காங்க? அசோகவனத்தில் இருக்காங்க. சரி, ராமரை நினைத்தபடியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க சீதாதேவி. ராமர் அங்கே பிரஷர்வன மலையில் இருக்காரு. ஸோ ராமரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காரு, சீதாதேவியும் தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இப்போது சீதாதேவி எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்போது சீதாதேவி இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சாதானே அங்கே போய் சீதாதேவியை காப்பாற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய பகைவனாகிய
பலருக்கும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு, அதாவது முனிவர்கள் எல்லோரையும் ரொம்ப துன்பப்படுத்தி கொண்டு அத்தனை தேவர்களையும் அடிமையாக்கி வைத்து சகல உலகத்திலுடைய எல்லா லோகத்தில் இருக்கக்கூடியவர்களது எல்லா விதமான பணிகளையும், அதாவது அவங்களெல்லாம் வேலையை செய்ய விடாம, முனிவர்கள்லாம் தவம் செய்ய விடாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கான் ராவணன். நிறைய பெண்களை தன் வசம் அழைத்து கொண்டு விட வேண்டியது, ஒவ்வொரு ஊர்லயா போய் தனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்துட வேண்டியது. இப்படி நிறைய துஷ்டன் மகா அரக்கன், மகா அசுரனாக இருக்கான். அப்படிப்பட்டவனை அழித்து சீதாதேவியை மீட்டு கொண்டு வர வேண்டும். இதுதான் ஸ்ரீராமரது காரியம். இந்த காரியத்திற்காகத்தான் அவர் முதல்ல சீதாதேவி எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக சுக்ரீவனது உதவியை நாடி இருக்கிறார் ஸ்ரீராமர். அதற்காகத்தான் சுக்ரீவன் வானர சேனைகளை திரட்டி முதல்ல எங்கே இருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை தெற்கு பக்கம் அனுப்புகிறாரு. அதிலிருந்து தான் இப்போ ஆஞ்சநேயர் பறந்து போகிறார். இப்போது மகேந்திரகிரிக்கு மேலே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, ஏறி நிற்கிறார். ஏறி நின்று கொண்டு 100 யோஜனை தூரம் தன்னை உடம்பை பெருசாக ஆக்கிக்கிறார். பெருசாக ஆக்கின உடனே அவர் கால் அந்த மலையின் மீது இப்படி அழுத்தின உடனே என்ன ஆகுதுன்னாக்க, பாறையிலிருந்து நீர் ஊற்றுகள் பீத்து கொண்டு வருதான். நீரூற்றுகள் என்ன ஆகுது, அதாவது புதுசாக வாட்டர் ரிசோர்ஸஸ் மாதிரி புதுசாக தண்ணிலாம் வருதான், அப்படியே அதுலேருந்து வருதான். மலையில் மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரங்கள்லாம் தூக்கி வீசப்படுதான். இவ்வளோ பெரிய மரமே, ஏன்னா அவர் எவ்வளோ பெருசாக நிற்பார், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் கிட்ஸ். அவர் அப்படியே தூக்கி அடிக்குதான். மரங்கள்லாம் இப்படி வெளில வருது. அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கந்தர்வர்கள், வித்யாதரர்கள்னால் அவங்க எப்பவும் பாட்டு பாடிக்கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு பேர் வித்யாதரர்கள் அப்படின்னு பேர். நம்ம மாதிரியே, மனிதர்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்ம பூமியில் இருக்க மாட்டாங்க. அவங்க வேற லோகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவங்க நம்ம ஊர்லேயும் இருப்பாங்க. அவங்க நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி கந்தர்வர்களும் வருவதுண்டு. இந்த கந்தர்வர்கள், வித்யாதரர்கள்லாம் அந்த மலையில் தவம் செய்து கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு சத்தத்தை கேட்ட உடனே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்களாம். கிளம்பி அப்படியே வானவெளியில் அப்படியே பறந்து கொண்டே இருக்காங்க. சித்தர்கள், சாரணர்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களாம். அவங்களோட வேலையே என்ன அப்படின்னீங்கன்னாக்க, யமலோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுக்கு அசிஸ்டன்ஸாக இருப்பாங்களாம். சித்திரகுப்தன் ஒவ்வொருத்தரோட பாப புண்ணிய கணக்குகளை எழுதி கொண்டிருப்பார். அவருக்கு இவங்க தான் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது நான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த, ஒருவர் மீது தவறான ஒரு எண்ணத்தையோ, ஒருவருக்கு தீங்கு செய்யணும், ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னு நம்ம மனசால் நினைச்சோன்னா கூட அதை அந்த சாரணர்கள் நம்ம பக்கத்திலே இருந்து தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை கொண்டு போய் சித்திரகுப்தன் கிட்ட சொல்லிடுவாங்களாம். அதுதான் நம்முடைய பாபங்களை மிகச்சரியாக, நம்முடைய பாப புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தன் எழுதுவதற்கு, அதாவது மிக மிக உதவியாக இருப்பவர்கள் தான், ஒரு மெசஞ்சர் மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த சாரணர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் எப்போவுமே வான வீதியில் திரிபவர்களாக இருப்பாங்களாம். அவங்க எப்போவுமே வானத்தில் அப்படியே பறந்து கொண்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு எல்லாமே நடக்க போகிறது எல்லாமே தெரியுமா. அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, இது எல்லாமே இந்த சாரணர்களுக்கு தெரியுமா. அந்த சித்த புருஷர்கள், சாரணர்கள் எல்லோரும் ஆஞ்சநேயர் அவ்வளோ பெரிய உருவம் எடுத்துக்கொண்டு நிற்பதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. வித்யாதரர்கள் எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறார்கள். கந்தர்வர்கள் எல்லோரும் பூக்களை ரெடியாக வச்சுக்கிறாங்களாம். பூ மாதிரி பொழியிறாங்க. அதாவது யாருக்கு மேலே, ஆஞ்சநேயர் மேலே. ஏன்னா ஆஞ்சநேயர் ராமரது காரியமாக கிளம்புறாரு இல்லையா. எவ்வளோ பெரிய பராக்கிரமம், எவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்துக்கிறாரு. கடலை தாண்டதுன்னா என்ன சாதாரண விஷயமா, அதை பண்ண போகிறாரு இல்லையா. அதுக்காக அப்போ அவர் எழுந்திருக்கும் போது அந்த மலை அப்படியே ஆடுது. பாம்புகள்லாம் பயப்படுதான். மலையில் இருக்கக்கூடிய பாம்புகள், விலங்குகள் எல்லாமே பயப்படுது. அந்த மலையே இப்படி ஆடுது. அவர் மேலே ஏறி நிற்கிறாரு, ரெடி ஆகிடுறாரு பறக்கிறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறாரு, கையை அப்படி ஊனிக்கொண்டு இப்படி நிமிர்ந்து, தலையை நிமிர்ந்து பார்த்து விட்டு கையை அப்படி மேலே தூக்கி கொண்டு ஜம்ப் பண்ண போகிறார். இப்போ ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. இப்போ நம்ம ஊருக்கு கிளம்புறோம்னாக்கா, நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது வீட்டில் சொல்லிட்டு போவோம்ல, அம்மா கரெக்டாக நீ பண்ணிவிடுமா, அம்மா இதை நீ சாப்பிட்டுடுமா, அம்மா இதை மிஸ் பண்ணாதம்மா, அம்மா டேப்லெட் மட்டும் போட மிஸ் பண்ணாதம்மா, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா நம்ம நெருக்கமானவர்களுடன். அதே மாதிரி கிளம்பும்போது அனுமார் சொல்கிறாராம், ஜாம்பவான் மற்றும் அத்தனை வானரர்கள் அத்தனை பேரும் அவங்க டீமே கீழே இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நான் சீதாதேவியை எங்கிருந்தாலும் கண்டுபிடிப்பேன்.
இலங்கையில் இல்லை என்றாலும் தேவலோகத்திற்கு சென்று சீதாதேவியை கண்டுபிடிப்பேன். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இலங்கையோடு சேர்த்து ராவணனை கொண்டு வந்துடுவேன். ராவணனை தனியாக கொண்டுற மாட்டேன், இலங்கையை பெயர்த்தெடுத்து கொண்டு நான் கொண்டு வந்து விடுவேன், ராவணனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாராம். அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப போல்டாக அப்படி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் வந்து சீதாதேவியை வந்து இங்கே இல்லைனாலும் தேவலோகத்துக்கு போய் கண்டுபிடிப்பேன், தேவலோகத்துக்கே போவேன், அப்படி இல்லைனாக்க நான் அந்த இலங்கையை விட்டே வைக்க மாட்டேன், அப்படியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லோரும் வந்து வெற்றி அடையட்டும், வெற்றி அடையட்டும், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் இந்த வானரர்கள் எல்லோரும் கத்துறாங்களாம். ஏன்னா ராமரோட பேரை சொன்னாதானே வெற்றி கிடைக்கும், அதற்காக அவர்கள் எல்லாம் கத்துறாங்களாம். அப்பொழுது வந்து கிளம்பிடுறாரு, டக்குன்னு மேலே ஏறி அப்படியே வந்து அந்த ஹைட் ஆகிட்டு ஜம்ப் பண்ணிட்டு வானவீதியில் பறக்க ஆரம்பிக்கிறாரு. யாரு? ஆஞ்சநேயர். பறக்கும் பொழுது அவருடைய நிழல் வந்து கடல் மேலே படுதான். இவர் பறக்க ஆரம்பித்த உடனே அந்த கடல் இருக்கு பார்த்தீங்களா, கடலில் இருக்கக்கூடிய அலைகள், கடலை தாண்டி தானே அந்த பக்கம் போகணும் ஸ்ரீலங்காவுக்கு, இந்த கடல் இருக்கு இல்லையா, கடலில் இருக்கக்கூடிய அலைகள்லாம் இப்படி எழும்புதான், இப்படி மேலே வருதான், மேலே வருது. இப்போ ஆஞ்சநேயர் பறந்து கொண்டிருக்கார். அது எப்படி இருக்குன்னாக்க ஆஞ்சநேயர் முகத்தை வருடுவது போல இந்த அலைகள் மேலே எழும்புதான். அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த அலைகள்லாம் மேலே வருதான், அப்படி டச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுதான். அப்படி இருக்கான். இப்போ மேலே பறக்கிறோங்கும் போது சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்போம் இல்லையா, ஆனால் சூரியனும் அவரை சுடவில்லையாம். ஏன்? ராமருக்காக போகிறார் அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயரை பார்த்து சூரியனும் சுடவில்லையாம். நல்ல குளிர்ந்த காற்று வீசுகிறது. இப்போ பறந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வந்து சமுத்திரத்துக்கு மேலே தான் பறக்கிறார். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சமுத்திரம், மலை, அதாவது கடல், மலை, மரம், இது எல்லாமே பேசக்கூடியதாக இருந்தது அந்த காலத்தில். அந்த சக்தியை பகவான் அதற்கு கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் பகவான் வந்து ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்திருப்பார். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள்லாம் முந்தைய காலகட்டத்தில் கிடையாது. அந்த அவேர்னஸ் பகவான் கொடுக்கல, அந்த ஞானத்தை பகவான் கொடுக்கல, இப்போ நமக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி சத்திய யுகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அடுத்தது வந்து துவாபர யுகம், திரேதா யுகம், இப்படி ஒரு ஒரு யுகமாக வரும் பொழுது ஒவ்வொரு விதமான ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ சமுத்திரத்தை தாண்டுகிறார். அப்போ இந்த சமுத்திர ராஜன் என்று ஒருத்தர் உண்டு. அந்த சமுத்திர ராஜன் வந்து இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீராமருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறாராம். இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர் யாரு? ஸ்ரீராமர். ராமரது வம்சத்திற்கு பெயர் வந்து இஷ்வாகு. அதாவது இஷ்வாகு என்பவர் தான் அவங்க தலைமுறையில் முதல்ல வந்த ராஜா. அதாவது அவரோட 4 ஃபாதர்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவோட ராமருக்கு அப்படி வந்தவர் இஷ்வாகு. அந்த இஷ்வாகு வம்சத்தினருக்கு கடமைப்பட்டுள்ளேன், அதனால ஸ்ரீராமருக்காக ராமர் காரியமாக செல்லக்கூடிய இந்த ஆஞ்சநேயருக்கு நான் உதவணும் அப்படின்னு நினச்சிக்கிறாராம் சமுத்திரராஜன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்வாகு வம்சத்தில் இருக்கக்கூடிய சகரபுத்திரர்கள் அப்படின்னு 2 பேர், இவர்கள் தான் கடலை வந்து அகலப்படுத்தினார்களாம். கடல் வந்து சின்னதாக இருந்துதான், அவங்க விட்ட அம்பால தான் வந்து கடல் வந்து பெரிதாகிட்டான். அதாவது சமுத்திரத்தை உருவாக்கினதே கிட்டத்தட்ட யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால நன்றி கடனாக சமுத்திரராஜன் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாராம், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? மைனாகம் என்று இருக்கக்கூடிய மலையை வந்து அவர் கூப்பிடுறார். அந்த மலை எங்கே இருக்குது தெரியுமா? அது சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கான். சமுத்திரத்துக்கு சமுத்திரம்னா என்ன? கடல், சி இல்லையா, அந்த ஓஷனுக்கு கீழே இருக்கான். உள்ளே போனீங்கன்னா அந்த மலை இருக்கான். அந்த மலைக்கு பேர் மைனாகம். அந்த மைனாகம் மலை வந்து என்ன பண்ணுதுன்னா, கீழே பாதாள லோகம் இருக்கான். சி இருக்கு, அந்த சீக்கு கீழே பாதாள லோகம் இருக்கு. அந்த பாதாள லோகத்தை வந்து அடைத்தபடி இருக்கான். இப்படி அந்த பாதாள லோகத்தோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸை மூடினபடி இந்த மைனாகம் அப்படிங்கிற மலை இருக்கான். இப்போ இந்த சமுத்திரராஜன் என்ன சொல்கிறாரு, நான் எப்படியாவது இந்த அனுமனுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போகிறது ஸ்ரீராமரது காரியமாக, ஆகையினால நான் அவருக்கு உதவணும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் மேலே வா, மேலே வந்தின்னா உனக்கு அனுமனது உன் மேலே கொஞ்சம் தங்கி இலைப்பாரி விட்டு செல்லட்டும். தொடர்ந்து அவர் பறந்து போகணும் இல்லையா, அவ்வளோ தூரம் பறக்கணும் இல்லையா, அதனால 100 யோஜனை தூரம் பறக்க போகிறாரு. கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு நன்றியாக இதை செய்வோமா அப்படின்னு மைனாகத்தை கூப்பிடுறாராம். அப்போ இந்த மைனாகம் வந்து, நான் இந்திரனுக்காக பயந்து கொண்டு உள்ளே பதுங்கியிருக்கேன். ஒரு காலத்தில் வந்து, அதாவது சத்தியுகத்தில் வந்து எல்லாராலையும் பறக்க முடிஞ்சுது. அப்போ வந்து இந்திரனால் நான் பயந்து கொண்டு நாங்கள்லாம் வெளில வரக்கூடாதுன்னு இந்திரன் கோபப்பட்டு எல்லாருடைய சிறகுகளையும் வெட்டிட்டாரு. அதனால் நாங்கள் உள்ளே இருக்கோம், நான் வரேன், நான் கண்டிப்பாக உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனாகம் மேலே அப்படியே எழும்பி வருது.
அப்படியே அந்த மலை அப்படியே மேலே வருது. மேலே வந்த உடனே ஆஞ்சநேயர் இப்படி பறந்து கொண்டிருக்காரா, அந்த மலை வந்து இப்படி மேலே வருதா, பார்த்த உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் போல் இருக்குது அப்படின்னு தன்னுடைய மார்பு பகுதி இருக்கு இல்லையா, செஸ்ட் இருக்கு இல்லையா, செஸ்டால் தள்ளுறாராம். அப்படி ஒரு இடிக்கிறாராம், இடிச்சிட்டு போகிறாராம். அப்போ உடனே இந்த மைனாகம் வந்து அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையின் பேர் மைனாகம். அந்த மலை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே எழுந்து வருதான். எழுந்து வந்தோடனே இவருக்கு புரியல, என்னடா அது நம்ம பறக்கும்போது இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த மலைக்கு வந்து மனித உருவம் வந்துடுதான். மனித உருவில் ஒரு மனிதன் மாதிரி எழுந்து நின்று கொண்டு வணங்கி இந்த மாதிரி, கேசரி மைந்தா, அஞ்சனை புத்திரரே, ஸ்ரீராமர் காரியமாக செல்பவரே, என் மீது இலைப்பாரி விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்தான். என் மேலே அதோட சிகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட பீக்ஸ் இருக்கு இல்லையா, மவுண்டெயின்னா பீக்ஸ் இருக்கும்ல, அந்த பீக்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கான், அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே மின்னுதான். இந்த இடத்துல நீங்கள் தயவு செய்து இலைப்பாரி விட்டு செல்லுங்கள், உங்களுக்கு சமுத்திரராஜன் நன்றி கடன் பட்டிருக்கிறார். சமுத்திரராஜன் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே என் மேலே அப்படின்னு மனித உருவில் சொல்கிறதான். அப்போ உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறார், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் முக்கியமான ஒரு வேலையாக போய்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, திரும்பி வரும்போது உங்ககிட்ட நான் இலைப்பாரிக்கிறேன், உன்கிட்ட ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இப்போ என்னை போக விடுப்பா, என் வழியிலே என்னை போக விடுப்பா. இதுக்கெல்லாம் நின்னெல்லாம் அவர் பதில் பேசவே இல்லை, பறந்துட்டே சொல்கிறாரு, என்னுடைய வழியில் போக விடு, நான் உன்னை அப்புறம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. பறந்து கொண்டே இருக்கார். இதை பார்க்குறாங்க தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லோருமே. ஏன்னா ரிஷிகளை தானே இந்த ராவணன் ரொம்ப படுத்துறான் இல்லையா, ராவணனுக்கான எண்டு கார்டு போடுறதுக்கு தானே இப்போது ஸ்ரீராமர் வரப்போகிறார், அதுக்காகத்தானே இவர் போகிறார். அதனால ரிஷிகள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லோரும் இந்த ஆட்சியை பார்த்து கொண்டிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் இந்த ஆஞ்சநேயருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படிங்கிறாங்களாம். இப்போ ஆஞ்சநேயர் மீண்டும் பறந்து கொண்டே இருக்கார். இப்போது இந்த ரிஷிகளும் மற்ற சித்த புருஷர்களும் ஆஞ்சநேயரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களாம். என்ன பண்ணணும்னு நினச்சாங்களாம், ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்களாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நாகர்களின் தாயாகிய நாகப்பாம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருந்தது அந்த காலத்தில். பாம்புக்குன்னு ஒரு கூட்டம் உண்டு, அது நாகர் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாம் முழுக்க முழுக்க நாகலோகம்னாக்க முழுக்க முழுக்க பாம்புகள் இருக்கக்கூடிய லோகம். அந்த நாகர்களின் தாயாகிய சுரசை அப்படிங்கிறவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, நாங்கள் வந்து ஆஞ்சநேயரோட வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், நீ போய் ஆஞ்சநேயரை வழிமறித்து நில்ல, போ, நீ போய் ஆஞ்சநேயரை போய் ஸ்டாப் பண்ணு, அவர் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது எங்களுக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, போ சீக்கிரம் போ சுரசை, நீ போ அப்படிங்கிறாராம். உடனே அந்த நாகர்களின் தாயாகிய சுரசை என்பவள் ஒரு அரக்கி வடிவத்தை எடுத்துக்கிறாள். என்ன வடிவத்தை எடுத்துக்கிறா, ஒரு அரக்கியினுடைய வடிவத்தை சுரசை என்பவள் எடுத்துக்கொள்கிறாள். எடுத்துக்கொண்டவ என்ன பண்ணுறான்னாக்க தன்னுடைய உருவத்தை ரொம்ப பெருசாக ஆக்கிக்கிறா. அப்போ வந்து ஆஞ்சநேயர் பறந்து வந்து கொண்டே இருக்கார். என்னடா அது, திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அரக்கி நிற்கிறாளே, யார் இந்த அரக்கி, யாராக இருப்பா அப்படின்னு அவர் உடனே அந்த நேரத்தில் யோசிக்கிறார். அவ்வளோ நேரத்துலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் யோசிக்கிறார், யார் இது, யாராக இருப்பாள் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசித்த உடனே அவருக்கு தோணுதான், சுக்ரீவன் முன்பே இந்த அரக்கியை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டாராம். சுக்ரீவன் சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, போகும்போது யார் யாரெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், என்ன மாதிரியான இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லி கொடுத்துருக்காராம். அதன்படியான ஒரு அரக்கி தான் போல இருக்கு இந்த அரக்கி, இவளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காளாம். அப்போது அந்த அரக்கி சொல்கிறாராம், அந்த சுரசை அப்படிங்கிற அரக்கி என்ன தெரியுமா சொல்கிறா, அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், டாடா பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.